தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறையிலும் தனது கைவரிசையை காட்டிய வித்யா கொலை தண்டனை கைது. பெண் மருத்துவர் தப்பு. கியூஆர் முறைமை மற்றும் விடுமுறையில் மாற்றம். அரசு தரப்பின் அறிவிப்பு. அமைச்சரவை முழுவதும் சிறை செல்ல நேரிடும். கடும் தொனியில் எச்சரிக்கும் மொட்டு எம்பி. தொலைபேசி அழைப்பிற்கு பதிலளிக்க முயன்ற 23 வயது இளைஞனுக்கு நேர்ந்த கதி. 3 பிள்ளைகளின் தந்தையால் 10 வயது சிறுமி துஷ்பிரயோகம். லிட்ரோ மற்றும் லாப் எரிவாயுவின் விலைகளில் மாற்றம். கனடாவில் வாகன விபத்து, ஒருவர் உயிரிழப்பு, 3 படுகாயம். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். புங்குடுதீவு மாணவி வித்யா சிவலோகநாதனை பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்தி கொலை செய்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஒருவர் பல்லேகல தும்பரை சிறைச்சாலையில் பெண் மருத்துவர் ஒருவரை அத்துமீறலுக்கு உட்படுத்த முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைதிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர் சிறைக்கு சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைதியை பரிசோதித்துக் கொண்டிருந்த மருத்துவரை கைதி அத்துமீறலுக்கு உட்படுத்த முயன்றதாகவும் மருத்துவமனை பணியாளர்களும் சிறை காவலர்களும் தலையிட்டு அவரை காப்பாற்றியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பல்லேகல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்ட புதன்கிழமையை மீண்டும் வேலை நாளாக மாற்றுவதற்கும் கியூஆர் முறைமை மற்றும் ஒற்றை இரட்டை இலக்க முறைமைகளை நீக்கி நிலைமையை வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க முடியும் என அரசு தரப்பு அறிவித்துள்ளது. மாத்தறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் விதஹேரத் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர்ச்சூழலால் உருவான எரிசக்தி நெருக்கடியை அரசாங்கம் தற்போது வெற்றிகரமாக முகாமைத்துவம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் ஏற்கனவே புதிய வழிமுறைகளை அறிமுகப்படுத்தினோம். ஆரம்பத்தில் ஓரிரு வாரங்கள் சிரமங்கள் இருந்தன. வரிசைகள் உருவானது உண்மைதான். இதனால் உடனடி நடவடிக்கையாக கியூஆர் முறைமை மற்றும் ஒற்றை இரட்டை இலக்க விநியோக முறைமைகளை அறிமுகப்படுத்தினோம். புதன்கிழமையை விடுமுறை நாளாக அறிவித்தோம். தற்போது வரிசைகளை இல்லாமல் செய்துள்ளோம். கியூஆர் மற்றும் ஒற்றை இரட்டை முறைமைகள் தற்போது சிறப்பாக செயற்படுகின்றன. இன்னும் சில நாட்களில் அந்த முறைகள் தேவையில்லை என்றால் அவற்றை நீக்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். புதன்கிழமை விடுமுறையை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நிலைமை சீரானதும் தேவை ஏற்படும் போது மீண்டும் வேலைகளை ஆரம்பிப்போம். எரிபொருள் கப்பல்கள் வருவதில் தாமதம் ஏற்பட்டதாலேயே அந்த நேரத்தில் அத்தகைய முடிவுகளை எடுத்தோம். ஆனால் இப்போது அச்சப்பட தேவையில்லை. ஏப்ரல் மாதத்தில் மேலும் 9 கப்பல்கள் வரவுள்ளன என அவர் தெரிவித்தார். ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று ஊழல்வாதிகளை பாதுகாத்து வருகின்ற நிலையில் நிலக்கரி கொள்வனவு மோசடி காரணமாக வருங்காலத்தில் முழு அமைச்சரவையுமே சிறை செல்ல நேரிடும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றத்தை முன்வைத்துள்ளது. அம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் DV ஸ்டானக ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அன்றைய தினம் ஊழலுக்கு எதிரானவர்கள் யார், ஊழலுக்கு சார்பானவர்கள் யார் என்பதை நாட்டு மக்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அவசர தேவைக்கான முறையான காரணங்கள் எதுவுமின்றி தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. புதிய நிறுவனம் ஒன்றிற்கு விதிமுறைகளை மீறி விலை மனுக்கோரல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தரமாற்றம் நிலக்கரியால் மின்சார உற்பத்தியை பாரிய விளைவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இது தொடர்பான மோசடிகள் குறித்து பொறுப்பான அமைச்சருடன் விவாதத்தில் ஈடுபட நாம் தயாராக உள்ளோம். அமைச்சர்கள் தவறுகளை தெரிந்தே செய்கின்றார்களா அல்லது தெரியாமல் செய்கின்றார்களா என்பது புரியவில்லை. எதிர்க்கட்சிகள் குறைகளை சுட்டிக்காட்டியவுடன் ரகசியமாக திருத்திக் கொள்கின்றனர். ஆனால் வெளியில் எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கின்றனர். இந்த ஊழலை ஒழிப்பதற்காக கூறிக்கொண்டு ஊழலை முன்னிலைப்படுத்திய இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது. முறையற்ற நிலக்கரி கொள்வனவு மற்றும் நிதி மோசடிகள் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நிர்வாக சீர்கேடுகளினால் தற்போதைய அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்காலத்தில் சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். பொலிநறுவை மகேங்கனி வீதியின் 41வது மைல்கல்லுக்கு அருகில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மரமொன்றில் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த குறித்த இளைஞர் தேகித்த கண்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருடன்
நண்பர் ஒருவரும் அவருடன் பயணித்துள்ள நிலையில் இந்த விபத்தில் அவருக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது வந்த தொலைபேசி அழைப்பிற்கு பதிலளிப்பதற்காக கையடக்க தொலைபேசியை எடுக்க முற்பட்ட போதே மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு உயிரிழந்தவர் பல்லேகம ஸ்ரீபுர பகுதியை சேர்ந்த விஹங்க பாலித ஜெயலத் என்ற 23 வயதுடைய இளைஞர் ஆவார். சம்பவம் தொடர்பில் தெக்கியத்தகண்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தனமல்வில பகுதியில் 10 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சந்தேக நபரை இந்த மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வெள்ளவாய நீதவான் நீதிமன்றம் சனிக்கிழமை அன்று உத்தரவிட்டது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர் குடாஓயா பலகருவ வீதியை சேர்ந்த 49 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையாவார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்கள் தனமல்வில தலைமையக போலீசில் அளித்த புகாரின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபர் அப்பகுதியில் சட்டவிரோத போதைப்பொருள் விவகாரங்களுடன் தொடர்புடையவர் என தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனமல்வில தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் DMB பண்டாரவின் அறிவுறுத்தலின் பேரில் தனமல்வில போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவின் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கு போரினால் சர்வதேச சந்தையில் LP வாயுவின் விலை சடுதியாக அதிகரித்துள்ள நிலையில் நாட்டில் சமையல் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்கும் லிட்ரோ மற்றும் லாப்ஸ் நிறுவனங்கள் தமது விலை திருத்தத்தை நேற்றிரவு அறிவித்தன. அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் எரிவாயு விலை திருத்தம் அமலுக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 775 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 4765 ரூபாவாகும். அத்துடன் 5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் 308 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதன் புதிய விலை 1910 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 2.3 கிலோகிராம் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 140 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 890 ரூபாவாக விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புது வருடம் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு இயலுமானவரை குறைந்தபட்ச விலை அதிகரிப்பை மேற்கொண்டதாக லிட்ரோ நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை லாப்ஸ் நிறுவனமும் எரிவாயு கொள்கலனுக்கான விலையை அதிகரித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் 1070 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 12.5 கிலோகிராம் லாப்ஸ் எரிவாயு கொள்கலன் 5700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 5 கிலோகிராம் லாப்ஸ் எரிவாயு கொள்கலன் 418 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 5 கிலோகிராம் லாப்ஸ் எரிவாயு கொள்கலன் 2280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கனடாவின் சஸ்காடூன் நகரில் சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து அதிகாலை 3 மணியளவில் அதிவேக நெடுஞ்சாலை 16க்கு செல்லும் மேற்கு திசை வெளியேறும் பாதையில் இடம்பெற்றுள்ளது. ஒரு வாகனம் தலைகீழாக புரண்ட நிலையில் இருந்ததென அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாகனத்தில் இருந்த 4வரில் 3 வாகனத்தில் இருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டிருந்ததுடன் ஒருவர் வாகனத்திற்குள் சிக்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 24 வயதுடைய ஆணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் 21 வயது மற்றும் 24 வயது ஆண்கள் இருவரும் 22 வயதுடைய பெண்ணொருவரும் கடுமையான காயங்களுடன் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்திற்கான காரணத்தை சஸ்காடூன் போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சாலையின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.